காவிரி பிரச்சனையில் உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில் உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறேன். ROV சொல்லிட்டா உடனே இப்போ நீங்கள் வந்து ஈன்ஸ்டின்னா நாங்கள் உங்களை ஏற்றுக்கணும். அதுக்கும் மீம்ஸ் போட்டு விட்ருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு யாரோ ஒரு அம்மா குளிக்குது, அதை போய் கிள்ளிட்டு மீன் இதுதான் ROV அப்படின்னு மீம்ஸ் போட்டு விட்ருக்குறாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு பிரச்சனைங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா வந்து சுற்றி சவுதி, பஹ்ரைனு, அபுதாபி எல்லா இடமும் பற்றிக்கிட்டு எரியுது. அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றான், மிசைலுன்றான், அப்புறம் ட்ரோன் அட்டாக்குன்றான், அதுக்கப்புறம் பயோவாருன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவர் ROVக்கே வந்துக்கிறார் சார். இப்போ இவர்கிட்ட போய்ட்டு ROV பற்றி பேசினார். நல்ல வேலை ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது தொகுதி. ஒரு வேளை ஸ்ரீஹரிகோட்டா இங்கேருந்து அங்கே போனால், ஸ்ரீஹரிகோட்டானாவே எனக்கு ஞாபகம் வர்றது இஸ்ரோ அப்படின்ட்டுவார். அதுக்கு மேலே கேட்டால் தெரியாது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் முடிச்சிருவார். அதுக்கு மேலே வந்துட்டு விக்ரம் சாராபாய் இருந்தார். அவரோட ஜூனியர் வந்து அவரோட வளர்ப்பு தான் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனவங்க. ஐயா அப்துல் கலாம் அதுலேருந்து வந்தார். அதில் ரொபோட்டிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜினாக இருந்தது, க்ரையோஜெனிக் இன்ஜின் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து நமக்கு வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் போய் ட்ரைனிங்லாம் எடுத்தாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது விண்வெளியில், என்னென்ன ஆராய்ச்சின்னு எவ்வளோ இருக்குது. ROV சொல்லிட்டா உடனே இப்போ நீங்கள் வந்து ஈன்ஸ்டின்னா நாங்கள் உங்களை ஏற்றுக்கணும். அதுக்கும் மீம்ஸ் போட்டு விட்ருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு யாரோ ஒரு அம்மா குளிக்குது, அதை போய் கிள்ளிட்டு மீன் இதுதான் ROV அப்படின்னு மீம்ஸ் போட்டு விட்ருக்குறாங்க. சார், ROVன்னு இருக்குது இன்ஜினியரிங்களுக்கு தெரியும். முல்லை பெரியார் அணையில் அது நீர்மட்டம் எவ்வளோ இருக்குது இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். எவ்வளோ அடி ஏற்றணும், எவ்வளோ அடி குறைக்கணும், பி கெனால் எங்கே வருது, என்ன பிரச்சனை, இந்த ஹைட்டை ஏற்றினா எவ்வளோ இடம் போகும் ஹெக்டாரு, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணி வரணும்ல. போயிருக்கிறீங்க, எங்கே போயிருக்கிறீங்க? தஞ்சாவூரில் குடிமராமத்துன்ற ஒரு வார்த்தையே வரலையே வாயிலேருந்து. நிலத்தடி நீர் பேசுனீங்க, அது யாரோ ஒரு புண்ணியவான் எடுத்து கொடுத்துருக்குறாரு ஃபுல்லாக. அதில் டெப்த்து பேசுனீங்களா? வாட்டர் பேங்க்ரப்சியை பற்றி பேசினார். சரி, அங்கே அந்த வாட்டர் கண்டென்ட்டில் வாட்டர் டேபிளில் என்னென்னலாம் பொல்யூட் ஆகிருக்கு, ஏன் அதெல்லாம் பேசலை? நமக்கு வந்து அம்பாசமுத்திரம் தண்ணி, பாபநாசம் மேலே, குதிரைவெட்டி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த சைடு பாம்பாட சோலா, அதுக்கப்புறம் அவலாஞ்சி, முக்கூர்த்தி பீக்கு,